குட் மார்னிங் பிள்ளைகள். குட் மார்னிங் சார். ஓகே, சரி. இப்ப நம்ம நினைக்கிறோம் தொண்டமானாறு பாஸ் பேப்பர்கள்ல வந்திருக்கின்ற 14வது படம் சம்பந்தமா பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா முதலாவது இருக்கிறது பாத்தீங்கன்னா கியூ நகரம். கியூ நகரம் எந்த நாட்டினுடைய தலைநகரமாக இருக்குது? கியூ நகரம் எந்த நாட்டினுடைய தலைநகரமாக இருக்குது? உக்ரைன் சார். ஆஹ் உக்ரைனுடைய தலைநகரமாக இருக்குது. எங்களுக்கு தெரிய வேணும். ஆஹ் என்னன்னு சொல்லி சொன்னா இது யுத்தங்கள் அதிகமாக இடம்பெற்ற ஒன்றுதான் இந்த உக்ரைன். சில டைம்ல உங்களுக்கு என்ன செய்யும், கேள்விகளாக வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகிறது. அதனால நீங்க செய்ய வேணும், இந்த உக்ரைன் சம்பந்தமாகவும் கட்டாயம் படிச்சு கொள்ள வேணும். சரிதானே? ஓகே. கீவ் நகரம் எதுக்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்குது. கீவ் நகரம் சரி சார். அடுத்தது பாத்தீங்கன்னா துருக்கி. அதாவது நாட்டுக்கு நாங்க குறிக்க வேண்டியது பிளாக் கலரா? எல்லாத்தையும் அடிப்பீங்க. துருக்கி சரி சார். சரி. அடுத்தது மூணாவது கம்சட்க குடா. இந்த கம்சட்க குடான்றத விட பிள்ளைகள் இவங்க இதுல கம்சட்க குடான்னு அடிச்சிருக்கிறாங்க. நாங்க இதை எப்படி சொல்லலாம்னா ஒரு தீவகற்பமாக வரும். சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், இவங்க குடான்னு சொல்லி கேட்டதால நாங்க நீலத்தையே பயன்படுத்துவோம். இவங்க இதுவே கம்சட்க தீவகற்பம்னு சொல்லி கேட்டால் நீங்க ஒரேஞ்ச் கலரை பயன்படுத்துவோங்க. இங்க உங்க குடான்னு கேட்டதால நீலமத்தையே பயன்படுத்திக் கொள்ளுங்க. கம்சட்க குடா. சரி சார். அடுத்தது பெட்டகோனியா பாலைவனம். பெட்டகோனியா பாலைவனம். சரி சார். அடுத்தது கரிபியன் கடல்.
கரிபியன் கடல். Sorry, sir. சரிதானே? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கொங்கோ நதி நீலக்கலர். கொங்கோ நதி. இங்க ஒன்றுக்கிறனாலும் பிரச்சனை இல்லையா? கொங்கோ நதி. Sorry, sir. அடுத்தது தஸ்மேனியா தீவு. டார்க் கிரீன்ல பயன்படுத்த வேணுமே. தஸ்மேனியா தீவு. தஸ்மேனியா தீவு. Sorry, sir. அடுத்தது பிரனிஸ் மலை. சார் சொல்லுங்க. கம்சட்கா குடா நாடுன்றதானே எனக்கு ஜப்பான் கிட்ட குறிக்க வேணும். குடா நாடு குடா எல்லாம் உண்டு தானே. சரிதானே? சில டைம்ல தீவகற்பம்னு கேட்பாங்க. அந்த குடா நாட்டுக்கு இன்னும் ஒரு பேர்ல தீவகற்பம்னு கேட்பாங்க. நீங்க குடா நாடு அல்லது தீவகற்பம்னு சொல்லி கேட்டா ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. அப்படி இவங்க குடான்னு சொல்லி கேட்டதால நான் இங்க நீலத்தை பயன்படுத்தி இருக்கிறேன். சரிதானே? அப்ப இது வட அமெரிக்காவுல வராது சார். அது வந்து கம்சட் குடா. இதுக்குள்ள வாரது சொல்றீங்களா? அது வந்து கட்சன் குடா. இல்ல இதுல வாரது கட்சன் குடா. நீங்க கட்சன் குடாவை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள வாரது கட்சன் குடா. கட்சன் குடா இல்ல, இது வந்து கம்சட்க குடாவா? ஓகே சார். ஓகே. இதுக்குள்ள வர்றது கட்சன் குடா. இது வந்து கம்சட்க குடா அல்லது குடாநாடு தீவகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில டைம்ல இது மூன்று பக்கம் கடலாடு சொல்லப்பட்டது தானே. இதை தீவகற்பம் அல்லது வந்து குடாநாடுன்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்க இங்க குடான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது குடாவுக்குள்ளேயும் இருந்தானே குடான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிதானே? ஓகே சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரனிஸ் மலை அல்லது பரனிஸ் மலைன்னு சொல்லுவாங்க. இதுல பிரனிஸ் மலை என்று கொடுத்திருக்காங்க. சில இடங்கள்ல பரனிஸ் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ்கள் தானே அந்த சில வித்தியாசப்படும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் போக்குவரத்தின் அடிப்படையில் விருத்தியடைந்த ஜப்பானிய நகரம் எது? டோக்கியோ இதுல இருக்குது. டோக்கியோ. இன்னும் டோக்கியோ நகரம் எல்லாம் வரல பிள்ளைகள். சில டைம்ல உங்களுக்கு கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குதா? சார் சொல்லுங்க. சார் தஸ்மேனியா வந்து ஒரு நாடு இல்லையா சார்? அப்ப என்னண்டு? தஸ் தஸ்மேனியா வந்து ஒரு நாடு இல்லையா சார்? அப்ப இப்ப தஸ்மேனியான்றது பெரும்பாலும் இந்த தீவுக்குள்ளதான் சொல்றவங்களா? சார். இப்ப என்னன்னு சொல்றது, சில இடங்கள்ல வந்து பிள்ளைகள் ஆஹ், நாடுகள்னு சொல்லி கொடுப்பாங்க. சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், நகரங்கள்னு சொல்லி கொடுப்பாங்க. சரிதானே? ஓ சார், நான் இதை நம்ம ஸ்கூல்ல அப்படிதான் குறிச்சிக்கிறேன். இதான் கேட் சரி சரி சரிங்க.
ஓகே சார். ஓகே பாருங்களா. இதுல பிள்ளைங்க கொஞ்சம் நகரங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்களேன். சிலபஸ்க்குள்ள வர நகரங்களை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகுது சார். எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது இதுல கொஞ்சம் கூட பாருங்களா. பாரிஸ் உங்களோட சிலபஸ்க்கு இருக்கிறத தாரும். இவ்வளத்தையும் குறிச்சு பாருங்க. நகரங்கள் கட்டாயம் பாருது. அடுத்தது டோக்கியோ. டோக்கியோ. அடுத்தது ஸ்டொக்ஹோம். சார் என்ன சொன்னீங்க? ஸ்டொக்ஹோம் ஸ்டொக்ஹோம். சார் அது எதிர தலைநகரம். ஸ்வீடன் ஸ்வீடன் ஸ்வீடன். ஓகே சார். அடுத்தது சென்னை. அடுத்தது மும்பை. மும்பை. ஸ்டொக்ஹோம் நகரம் குறிக்கல இல்லையா? ஸ்டொக்ஹோம் நகரம் இதில் இருக்குது. அடுத்தது கலிபோர்னியா. மெக்சிகோ. ஹீரோஷிமா. அடுத்தது நாகசாகி. இதெல்லாம் குறிச்சு பாருங்களேன். ஹீரோஷிமா நாகசாகி.
அடுத்தது பாரிஸ். பாரிஸ். சொல்லிட்டீங்க சொன்னீங்க சார். அடுத்தது சார். கீவ். கீவ் நகரம். அடுத்தது வந்து பீஜிங். சரிதானே? இவ்வளத்தையும் பாருங்க. ஓகே, சார் சொல்லுங்க. ஜெனிசியார் எவ்வளத்திருக்குது? என்னண்டு ஜெனிசியாரா? ஓ ஜெனிசியாரு இது கிட்ட வரும். இதுல இருக்கிறது அந்த ஜெனிசியாரா? சரி சார். ஓகே. இதுல பிள்ளைகள் இந்த ஸ்காரைகா கால்வாய் என்றது இதுகிட்ட இருக்குதுன்னு தெரியாது. சரியான ஒருக்கா பார்த்துட்டு நான் சொல்றேனே. இதுல அவங்க வடகடலையும் இதையும் இணைக்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரிய வேணும், இது வந்து வடகடல், இது வந்து பால்டிக் கடல். அவங்க இதுல இருக்கிறத தான் போட்டிருக்காங்க. இதை குறிச்சு கொள்ளுங்களேன். ஸ்காரைகா கால்வாய். சார் அது சார் வந்து அது கீழ்கால்வாய். கீழ்கால்வாய் தானே? அதுதான் அவங்க கீழ்கால்வாயை தான் ஸ்காரைகா கால்வாய் என்று சொல்றாங்க போல இருக்குது. சரிதானே? ஏன்டா எங்களுக்கு தெரியும் வந்து இது வந்து வடகடல், இது வந்து பால்டிக் கடல். சரிதானே? அது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு தான் இவங்க மறுபெயர்கள்ல சொல்றாங்க போல இருக்குது, இந்த ஸ்காரைகா கால்வாய் என்று சொல்லி. சரிதானே? இதெல்லாம் குறிச்சு கொள்ளுங்க. சார் இதுக்கு சார் நீங்க சொல்லுங்க. பிரேசில்ட பெலேம் நகரை கொஞ்சம் காட்டுறா? என்னண்டு பிரேசில்ல பெலேம் நகர். பாருங்க. சார் சொல்லுங்க. பாருங்க. பிரேசில்ல பெரிய நகரம் இல்ல சாவோ பவுலோ இல்லையா? யாரு கேட்டால் அது? தாயோ போல. சரி, சரியா இது கிட்ட வருமே. இதுல இருக்கு. சரிதானே? சார் இப்ப நீங்க சிலபஸ்களுக்கு இல்லாத நாட்டு நகரங்கள் எல்லாம் பார்க்காதீங்க பிள்ளைகள. சும்மா பார்த்து குழம்ப வேண்டிய தேவைப்படக்கூடாது. கேளுங்க. சார் சொல்லுங்க. ஐக்கிய நாடுகள் சபையில அங்கத்துவம் வகிக்காத நாடு எது சார்? ஐக்கிய நாடுகள்ல அங்கத்துவம் வைக்காத நாடா? நாங்க இந்தோனேசியான்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். சரி. சரிதானே? இப்ப சில நாடுகள் பிள்ளைகள் இப்ப அங்கத்துவம் வச்சது, சில நாடுகள் இப்ப விட்டு விலை கொண்டு போறாங்க இல்லையா? ஏன்னு சொன்னா இவங்க வந்து சரியான முறைகள்ல வந்து இவங்க நாடுகளை வந்து சரியான முறைகள்ல கொண்டு நடாத்தாராதால இவங்களுக்கு அந்த நாடுகள்ல இருக்கிற இந்த பிரயோசனமும் இல்லை என்றதன் அடிப்படையில் என்ன செஞ்சிருக்காங்க என்றால், இவங்க இந்த நாடுகளை விட்டு விட்டு போறதுக்குரிய ஏற்பாடுகள் வந்து செய்திருக்கிறாங்க. சரிதானே? ஓகே. சரி சார். இந்த இருக்கிற இதுக்கு குறுக்கு வெட்டு முகம் நேற்று, அதாவது போன கிளாஸுகள்ல வந்து வரைகிறதுக்கு நாங்க பார்த்தனாங்க. நிறைய பேர் அதுல வரைகிறது சுற்றியான பிள்ளையா வரைஞ்சிருக்கிறீங்க.
சரி, இது வந்து பிள்ளைகள் இந்த முறை உங்களுக்கு கட்டாயம் வரக்கூடிய ஒரு பகுதி தான் பிள்ளைகள் இந்த குறுக்கு வெட்டு முகம். சரிதானே? குறுக்கு வெட்டு முகம் இந்த முறை உங்களுக்கு கட்டாயம் வரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. படங்கள் பிரிப்பிக்கிற சிறப்பிக்கிற வரக்கூடிய ஒரு பகுதியா இருக்குது. இன்னும் குறுக்கு வெட்டு முகம் கனகாலத்துக்கு பிறகு இன்னும் வராம இருக்குது. கிட்டத்தட்ட 3 வருஷம் இன்னும் 4 வருஷம் இன்னும் பெறப்படாத ஒரு வினாவாக இருக்குது. சில டைம்ல உங்களுக்கு இந்த முறை போடக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இந்த குறுக்கு வெட்டு முகம் கட்டாயம் எல்லாரும் குறுக்கு வெட்டு முகத்தை வரைந்து பழகுங்க. சரிதானே? நிறைய பேர் என்ன செய்றீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த இப்படி குறிச்சு கொண்டு வரும்போது என்ன செய்றீங்கன்னு சொன்னால் சில டைம்ல இதை அப்படி இப்படி மேலு சுத்துறீங்க கீழே சுத்துறீங்க, ஏன் இப்படி எல்லாம் வரைகிறீங்கன்னு தெரியாம இருக்குது உண்மையிலேயே. அப்படியெல்லாம் வரைஞ்சீங்கடா பிள்ளைகள் உங்களுக்கு புள்ளிகள் வந்து வராது. கேளுங்க சகரா. சார் நீங்க இப்ப தந்த நகரங்களை மட்டும் குறிச்சா போதும் தானே சார்? ஓ குறிச்சு பழகினா கண்டிப்பா இது வந்து உங்களோட சிலபஸுக்கு இருக்கிற நகரங்கள் தான் தந்திருக்கிறேன். இதை தவிர அவங்க என்ன செய்யலாம், சில உலகில நடக்கிற சில முக்கியமான இடங்கள்ல இருக்கிற நகரங்களையும் அவங்க சில டைம்ல போடுவாங்க. அந்த நகரங்கள் அப்டேட்ல ஏதாவது முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்கள் அதுவும் இருந்தா அதையும் தூக்கி போடுவாங்களா? ஓ சார், அப்ப அப்படின்னு தாரீங்களா கொஞ்சம்? இப்ப நம்மளுக்கு இப்ப மார்ச் மாதத்துக்குரிய மாதிரி தந்துரு ஏப்ரல் மாதத்துக்குரிய நகரங்கள் தந்துடா இல்லையா கொஞ்சம் இந்த முக்கியத்துவமான விடயங்கள். அதுக்கு பிறகு இப்ப நான் உங்களுக்கு இந்த மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு 5ஆம் மாதத்துக்குரிய பொதறி வினாக்களும் உங்களுக்கு தருவேன். சரிதானே? சார் அது யார் சார் எழுதியிருந்தா கொஞ்சம் அனுப்பிவிட சொல்லுங்களேன், என்கிட்ட இல்ல. என்கிட்ட பிடிஎஃப் கிடக்கு, நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணி விடுறேன் பாருங்க. சரிதானே? ஓகே சார். ஓகே. என்னண்டா பிள்ளைகள், முந்த நாள் எனக்கு கிளாஸ்ல இருக்கும்போது முந்த நாள் நேற்று முந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. சரிதானே? நான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்த நான் வந்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கல தானே ஞாயிற்றுக்கிழமை. இப்போ இருக்கிற ஒரு பிள்ளை எனக்கு ஒரு ஆள் கோல் எடுத்தா, பேரண்ட்ஸ் தான் ஒரு ஆள் எடுத்தா, முஸ்லீம் பிள்ளை தான் எடுத்து. அந்த பிள்ளை எடுத்து என்னட்ட சொன்னா எப்படி என்றால் தனக்கு வந்து 2வது ரேங்க் அந்த பிள்ளைக்கு. சரிதானே? 2வது ரேங்க் நுவரேலியா மாவட்டம். அந்த பிள்ளை 2வது ரேங்க் நுவரேலியா மாவட்டம். நுவரேலியா மாவட்டமோ ஹண்டி மாவட்டமோ தெரியாது, நுவரேலியா மாவட்டம்னா நினைக்கிறேன் அந்த பிள்ளை சொல்றது. அப்ப தனக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து 12ஆம் பிள்ளைகள் அந்த பிள்ளைக்கு என்று அழுகுறான். 2வது ரேங்க் 12 ஜென்ரல் நாலேஜ் வந்து 12ஆ. என்ன சார் செய்யறது? எங்க ஊர்ல நிறைய பேர் திருப்பி எழுத சொல்றாங்க. தனக்கு திருப்பி எழுதுறதுக்கு இயலாதான். தனக்கு நான் இதுக்கு பிறகு என்ன சார் எழுதுறது, எனக்கு இயலாது அப்படி இப்படின்னு சொல்லி தனக்கு இயலாண்டுது அந்த பிள்ளை. அப்புறம் அவங்களோட அம்மா கதைச்சா நான் அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து நான் கதைக்க சொன்னேன். அப்ப பிள்ளைகள் கெட்டித்தனமா படிக்குதுகள். இந்த ஜென்ரல் நாலேஜ்ல வந்து மிஸ் பண்ணுது பிள்ளைகள். குறுக்கு பாட்டுலயாவது கொழுவுற இல்லையா? அந்த 40க்கு 15 இந்த குறுக்கு பாட்டுலையும் கொழுவையில் அந்த பிள்ளைக்கு. சில டைம்ல உங்களுடைய காலங்களும் உங்களுக்கு அதுல சில டைம்ல செல்வாக்கு செலுத்துது. ஒண்ணு செய்யவும் மேலாது அந்த பிள்ளை. நான் சொன்னேன் திருப்பி ஒரு காப்பில ஜென்ரல் நாலேஜ் போட்டு எழுதுங்கண்டு. அப்ப அந்த பிள்ளை கொஞ்சம் அப்டேட் விஷயங்களையும் கொஞ்சம் பார்க்காம இருந்திருக்குது. அப்ப நான் கேட்டேன் உங்களுக்கு நீங்க என்னென்ன பாடம் பிள்ளைகள் எடுத்தீங்கன்னு. அப்ப அந்த பிள்ளை ஜியோகிராஃபியில ஹோம் எக்கனாமிக்ஸும் தமிழும் பொலிட்டிக்கல் சயின்ஸும் எடுத்திருக்கு அந்த பிள்ளை. 3 பாடம் எடுத்திருக்குது. ஹோம் எக்கனாமிக்ஸும் தமிழும் பொலிட்டிக்கல் சயின்ஸும் எடுத்து படிச்சிருக்கு அந்த பிள்ளை. அப்ப ஜென்ரல் நாலேஜையும் பிள்ளைகள் கட்டாயம் படியுங்க. தயவு செய்து கட்டாயம் ஜென்ரல் நாலேஜையும் இருக்கா பாருங்க. உங்களோட ஸ்கூல்கள்ல சில டைம்ல படிப்பிப்பாங்க, சில ஸ்கூல்கள்ல படிப்பிக்க மாட்டாங்க. சரிதானே? இப்ப அதுகளுக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, படியுங்க. இப்ப சில பேர் 15 தானே குறுக்கு பாட்டுலயாவது உங்களுக்கு கொழுவிரும் போட்டு நிறைய பேர் போகுங்கள். அங்க பார்த்தா அந்த பிள்ளைகளுக்கு அப்படி கொழுவுறது இல்லை. சில டைம்ல புள்ளிகளும் இல்லாம போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் மிக அதிகமாக இருக்குது. இப்ப அதால நீங்க ஜென்ரல் நாலேஜ் விஷயங்களையும் கட்டாயம் பாருங்க. நான் முதல் ஒருக்கா அந்த பிள்ளைகளுக்கு ஒருக்கா ஹெல்ப் பண்ணி விட்டு நான் நினைக்கிறேன். அந்த 2024 25ஆம் ஆண்டாக்கள கொஞ்சம் இந்த எக்ஸாம் தொடங்குறதுக்கு ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டு அதுல சில விஷயங்களையும் அந்த பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணி விட்டு நான் என்னால முடியுமான வரைக்கும் உதவி செய்ய விட்டு நான். எங்கட பிள்ளைகள் அந்த ஜென் நாலேஜ்ல குறை எடுக்கிறது குறைவு. நான் கூட பார்க்கிறேன், ஜென் நாலேஜ் எல்லாம் கூட பார்த்து பேசுறேன். அதனால நீங்க அந்த ஜென் நாலேஜ் விஷயங்களையும் பாருங்க பிள்ளைகள். சரி, ஓகே. இப்ப நீங்க எல்லாரும் என்ன செஞ்சு கொள்ளுங்கன்றால் ஒவ்வொரு தாள் எடுங்க. தயவு செய்து நான் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. எல்லாரும் தாள் எடுத்துக்கொள்ளுங்க. வரைய தெரிஞ்சாக்கள் எனக்கு பிரச்சனை இல்லை, வரைய தெரியாதாக்கள் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஒவ்வொரு தாள் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. தாளை 2ஆம் அடிச்சு கொள்ளுங்க. தாள் ஒன்று எடுத்து 2ஆம் அடிச்சுக்கொள்ளுங்க. சரி, 2ஆம் அடிச்சதுக்கு பிறகு என்ன செய்ய வேணும் என்றால் நீங்க இங்க இருந்து இங்க மட்டும் அந்த தாளை இப்படியே வைப்பீங்க. இதுல சின்ன மெல்லிசாக படுமளவுக்கு அந்த தாளை இதுல இப்படியே வைப்பீங்க. அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. அந்த தாளை சாடியா மெதுவா அந்த இந்த கோடுக்கு மெதுவா உங்களுக்கு அந்த கண்ணுக்கு விளங்கக்கூடிய அளவு தெரியும் தானே?
வச்சுக்கொள்ளுங்க அப்படி மெதுவா. சின்னத்தாள் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த XYன்றத கொஞ்சம் அங்காளையும் இங்காளையும் பெறக்கூடிய மாதிரி கொஞ்சம் பெரிய தாளா மடிச்சு எடுத்துருங்க. சிஆர் தாள் என்றாலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. சரிதானே? ஓகே. எடுத்து அப்படியே வச்சதுக்கு பிறகு என்ன செய்யுங்கன்னு சொல்லி கேட்டால், இந்த கிட்ட X கிட்ட ஒரு டிக் பண்ணுங்க, இந்த கிட்ட Y கிட்ட ஒரு டிக் பண்ணுங்க. டிக் பண்ணி இதுல X என்று குறியுங்க, இதுல Y என்று குறியுங்க. டிக் பண்ணிட்டு இதுல X கிட்ட டிக் பண்ணுங்க, இதுல Y கிட்ட டிக் பண்ணுங்க. அடுத்தது இப்ப என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு உயரங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். சரி, இப்ப எங்களுக்கு தெரிய வேணும். இப்ப இது வந்து எவ்வளவு உயரமாக இருக்குது என்றதை நீங்க இந்த கோட்டின் வழியே போனீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இப்படி போனீங்க என்றால் இந்த இருக்குது 300. சரிதானே? ஆகவே இந்த இருக்கிற பிரதான சமீரக்கோடுகளுக்கு மட்டும்தான் வரைய வேணும். பிரதான சமீரக்கோடு தடிப்பாக இருக்கும். அதாவது வந்து திக்னஸ் ஆக இருக்கிற ஒரு பிரவுன் கலர்ல இருக்கும். சரிதானே? சரியா? இது கிட்ட வரைவீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 300 என்று சொல்லி வரைவீங்க. நான் 3 போடுறேன். 300. சரியா? இது கிட்ட டிக் பண்ணுவீங்க. 400. இப்படி போனீங்கன்னா விளங்கும். சரிதானே? சரி, இது வந்து 400 பிள்ளைகளா? 300 இல்ல 400. ஓ சார். இது வந்து 400. சரி. இது வந்து 400. இது வந்து 500. சரியாக? இது கிட்ட இருக்கிறது, இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் 500. இதுக்கும் 500. பிறகு அப்படி இங்கால வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி பார்த்து கொண்டு போனீங்கன்னா விளங்கு. இது வந்து 400. அப்படி இங்க வந்தீங்க என்றால் இது வந்து 300. அடுத்தது இது வந்து 200. இப்படி டிக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. டிக் பண்ணி எடுத்தீங்களா பிள்ளைகள்? ஓ சார். எல்லாம் டிக் பண்ணி எடுத்துட்டீங்களா? ஓ சார். ஓகே. இப்ப இந்த தாளை நீங்க வெளியெடுத்துற வேணும். சரிதான்? இந்த தாளை எல்லாரும் வெளியெடுத்துற வேணும். சரி, வெளியெடுத்ததுக்கு பிறகு என்ன செய்ய வேணும்டா, நீங்க இப்படி அதாவது நீங்க வச்சிருக்கிற அந்த தாளினுடைய அந்த XY என்றதை குறிச்சிருப்பீங்க. அந்த XY என்றதை எல்லாரும் குறிச்சிருப்பீங்க. அப்ப என்ன செய்ய வேணும் என்றால் இங்க இருந்து குறிச்சிட்டு இதுல இப்ப Y என்று வரும்னு நினைக்கிறேன், இங்கால X என்று வரும்னு நினைக்கிறேன். சரிதானே? வச்சு இப்படியே இருந்து இங்க இருந்து என்ன செய்வீங்க என்றால் கோடு ஒன்று அடிப்பீங்க. இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு ஒன்று அடிப்பீங்க. சரியானே? கோடு அடிச்சுட்டு என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்ப இது எங்களுக்கு 100 தான் இருக்க போகுது. அப்ப இது 0, இது வந்து 100, இது வந்து 200, இது வந்து 300, இது வந்து எங்களுக்கு 400, இது வந்து எங்களுக்கு 500. நாங்க ஒரு 100 கூட எடுக்க வேணும். 600. ஒன்றையோ ரெண்டையோ உங்களுக்கு கூட எடுக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்று கட்டாயம் கூட எடுக்க வேணும். சரிதானே? நீங்க இங்கால அந்த அளவு திட்டங்களை போடக்கூடாது. இங்கால நீங்க அதெல்லாம் போடுறதுக்கு வேலையே வேணாது. சரிதானே? இப்படி குறிச்செடுத்தீங்களா? ஓகே, சார் சொல்லுங்க. சார் அளவு திட்டம் எப்படி எடுக்கிறது? எவ்வளவு இடைவெளியில? இடைவெளியா தான் கூட விருப்பங்கள். நீங்க என்ன செய்வீங்க, அந்த கிராஃப் தாள்ல ஒவ்வொரு இடைவெளியில் எடுத்துக்கொண்டு வருவீங்க, அல்லது 2 இடைவெளியில் எடுத்துக்கொண்டு வருவீங்க. அது உங்களுடைய விருப்பங்கள். நீங்க ஒவ்வொரு இடைவெளியும்